வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th டிஎன் பப்ளிக் 2027 பப்ளிக் எக்ஸாம்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 கொஸ்டின் பேப்பர் 2027ல ஈஸியா வருமா டஃபா வருமா அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஈஸியா தான் வரும். அதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் என்னன்றதை தான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். யாருமே ஆரம்பத்திலே கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வருஷம் எண்டில் 2026 பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோடனே 2027 டஃப்பாக தான் வரும். ஸோ எல்லாருமே நான் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பயம் இல்லாமல் போகணும், ஈஸியாக தான் வரும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கணுங்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? ரைட் திங் போகலாமா? அந்த ப்ரூஃப் என்னன்றதை பார்க்கலாமா? ரைட், ஓகே. ஸோ நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங், டக்குன்னு நீங்க கேட்பீங்க ப்ரூஃப் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் 3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை நம்மளோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 12th கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு 2 டேஸா. அந்த 2 டேஸில் அனலைஸ் பண்ணதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்னை நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2027 இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸியாக இருக்கும். நம்ப முடியல. ஆப்வியஸ்லி என் சேனலை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு அந்த பேட்டர்ன் என்னதுன்றது நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்றேன், அந்த பேட்டர்ன் இஸ் சிம்பிள், ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ். ஸோ ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்னா என்னன்னு தெரியலனா, நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல எப்படி 90+ மார்க்ஸ் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு பிசிஎம்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோல ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பத்தி தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சரி, ஓகே. இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் 2024, 25, 26 பார்க்குறப்ப ஒவ்வொரு வருஷமும் அந்த ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் உங்க கொஸ்டின் பேப்பர் வருஷம் அந்த டிஃபிகல்ட்டி ஆஃப் ஆன்சரிங் இருக்குல்ல, ஈஸியா டஃபான்னு சொல்றோம்ல, அது டிஃபிகல்ட்டி ஆஃப் ஆன்சரிங் ரொம்ப ஈஸி ஆகிக்கிட்டே வருது. எப்படி ப்ரோ சொல்ற? ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி கொஸ்டின் பேப்பர் ஈஸி ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க படிக்கிறீங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுங்க? கொஸ்டின் பேப்பர் ஈஸின்பீங்க. பட் இந்த ஓவர்லுக்டு கொஸ்டின் கேட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை விட ஈஸி. இது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் புரியணும். அது எப்படி ப்ரோ ஓவர்லுக்டு கொஸ்டின் கேட்டா கொஸ்டின் பேப்பர் ஈஸி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை விட? எனக்கு இன்னுமே புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன், ஓவர்லுக் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ மிஞ்சி போனா 3 லைன் 4 லைன் தான் 3 மார்க்கே வரும். 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஓவர்லுக்டு கொஸ்டின்ல ஆன்சர் வராது. இதை விட உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் என்னது? கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 3மே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3மே உங்களுக்கு ஓவர்லுக் கொஸ்டின்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரியும் ஈஸி ஆயிடுச்சு. நீங்க எழுதக்கூடிய கொஸ்டின், ஜென்ரலா ஆஸ்கிங்க, நீங்க சாய்ஸஸ் எழுதுவீங்கல்ல, 6 கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயும் அட்டன் பண்ணீங்க, மேக்ஸ்ல 7. ஸோ அந்த கம்பல்சரி விட்டுட்டு அட்டன் பண்ற எல்லா கொஸ்டின்ஸும் ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ற விதம் கம்மியாகிட்டே வருது ஆன்சர். ஸோ உங்களுக்கு இல்ல ப்ரோ நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு சிம்பிளா சொல்லு அப்படின்னா, உங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுக்கிற ஈஸிக்கும் ஓவர்லுக்டு கொஸ்டினை வச்சு எடுக்கிற ஈஸிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் கேட்டா நீங்க முடிக்கிறதுக்கு டைம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2.5 மணி நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours 45 minutes வரைக்கும் ஆகும். அதே இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை மட்டும் கேட்டாங்கன்னா 2 hours முடிச்சிருங்க. இப்ப நான் சொல்ற ஈஸினஸ் புரியுதா? ஸோ லாஜிக் இஸ் சிம்பிள். ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறத நான் அந்த பேட்டர்ன்ல கவனிச்சேன். ஸோ தட் உங்க கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பண்றதும் ஈஸி ஆகுது. பட் எல்லாரும் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகுது, இனிமே புக்கு ஃபுல்லா படிக்கணும் அப்படின்ற லாஜிக் கிடையாது. இத உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் இதுல சொல்றேன். சரி, ஓகே. அப்போ வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸி ஆகுதுன்னு சொல்றீங்களா ப்ரோ? அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் டஃப்பான கொஸ்டின்ஸ் எடுக்கிறாம இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும்ல. 2 ரீசன் இருக்குடா. முதல் ரீசன், இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பத்தி எந்த யூடியூப் சேனல்ஸ் எந்த ஸ்கூல்ஸுக்கும் தெரியவே தெரியாது. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தியான நாலேஜே இருக்காது. ஸோ அதனால கவர்மெண்டால தைரியமா இந்த கொஸ்டினை எடுக்க முடியும். ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். 2வது திங் என்ன தெரியுமா?
ஒரு ஓவர்லுக் கொஷினை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு விஷயம், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஓவர்லுக் கொஷின் அட்டென்ட் பண்ணுனா உங்களுக்கு அந்த கொஷினோட கான்செப்ட் தெரியணும். அதுக்கு எல்லா லெசனோட கான்செப்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். இந்த விஷயத்தை பற்றி கவலையப்படாதீங்க. உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ அதனால கான்செப்டை கம்ப்ளீட்டாக படிச்சிட்டீங்கன்னா ஓவர்லுக்டு கொஷினை நீங்கள் படிக்க கூட தேவையில்லை. நீங்களே உங்கள் ஓன் வேர்ட்ஸ் போட்டு ஆன்சர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஸோ கவர்மெண்ட் இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு ரெண்டே ரீசன் தான். ஒன்று, இந்த கொஸ்டினை யாரும் படிக்கவும் மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த கொஸ்டின் கேட்கறது மூலமா உங்களோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு தான் கேட்கறதுனால உங்களோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் 2 ரீசன்ஸ் தான் மெயின் ரீசன். அண்ட் மேபி தேர்ட் ரீசன் சொல்லணும்னா, எந்த யூடியூப் சேனல்ஸும் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி தெரியாது. ஸோ தைரியமாக கவர்மெண்ட் இதை கேட்கலாம். ஸோ தட் அவங்களோட கட் ஆஃபை ரெடியூஸ் பண்ணிருக்கு. ரைட்டா? சரி, ஓகே ப்ரோ, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு நான் எப்படி 90+, 95+ சென்ட மார்க் வாங்குறது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீ பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கான்செப்டை எல்லா லெசனுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உனக்கு மற்ற யூடியூப் சேனல்ஸ்ல கான்செப்ட் போட்டிருப்பாங்க, நீ அதையும் பாரு. இல்லை என்னோட டீச்சிங் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா கேளு, நானே உனக்கு எல்லா டாபிக்ஸையும் சூப்பராக கான்செப்டை சொல்லி கொடுத்துட்றேன். நீ சிம்பிளாக படிச்சு முடிச்சிடலாம். நீ வந்து உட்காந்து தனியாக படிக்க தேவையில்லை. அந்த வீடியோ பாரு, நான் கான்செப்ட் போடுற வீடியோ நீ பார்த்துட்டா மட்டும் போதும். வேற எதுவும் நீ படிக்க தேவையில்லை. ஓகேவா? சரி, ரெண்டாவது திங், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல போட்டிருப்பாங்களா? அந்த யூடியூப் சேனல்ஸ்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல், உங்களுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுல பெஸ்ட் யூடியூப் சேனல் யாருன்னு தெரியும். ஸோ அவங்களோட வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிங்க. சூப்பரா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டடி பிளான் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்றதையும் வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களோட டார்கெட் என்னது? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன். ஸோ அதை நல்லா டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிருங்க. லாஸ்டா இப்பதான் நீங்க ஓவர்லுக்டு கொஸ்டின்ஸை பத்தி கேட்கணும். ஓவர்லுக் கொஸ்டின்ஸை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் எல்லா வீடியோ எல்லா சாப்டரோட கான்செப்டை நடத்தும் போது அதுக்கு கீழேயே இந்த சாப்டர்ல என்னென்ன ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்க படிங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸையே தனியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்துட்றேன். பக்காவா? ஸோ இந்த 3 விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், உண்மையா நீங்க நினைச்சா 90+ வாங்கலாம், 95+ வாங்கலாம், வெறும் இம்பார்ட்டன்ட் வச்சு. அடுத்து 97, 98+ கூட வாங்கலாம். 99 வரைக்கும் வாங்கலாம்டா. இந்த ஒரு மார்க் மட்டும்தான் மிஸ் ஆகும். ஸோ இந்த பார்ட் வந்து செண்டம் பேசுறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். ஏன் ப்ரோ ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் படிச்சா செண்டம் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 99 வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் வச்சு எடுக்கிற மாதிரி வந்திருக்குடா. பட் அந்த ஒரே ஒரு மார்க் என்ன 1 வேர்ட்ல போகும். ஸோ அந்த 1 வேர்ட் இஸ் பியூர்லி வந்து உன் லக்கு தான். ஸோ அதுக்கு நான் ஸ்டில் நான் இன்னும் மெத்தட் மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கல, பேட்டர்ன் எதுவும். பட் அந்த 1 வேர்ட் இஸ் பியூர்லி உன்னோட லக்கு தான். மேபி ஈஸியாக கேட்டாங்கன்னா செண்டம் வந்துடும், பட் மீ டஃப்பாக கேட்டாங்கன்னா அந்த லக்கு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் நம்ம இதில் கஷ்டம். ஸோ லாஜிக் இஸ் செண்டம் வாங்குறது கஷ்டம் தான், ஆனால் 99 வாங்குறது ஈஸி. ஸோ அதை கிளியராக புரிஞ்சிக்கோ அப்படின்றது தான். ஸோ இனிமே 2027 பப்ளிக் எக்ஸாம் வந்து கஷ்டமாக தான் வரும்னு சொல்லிட்டு யாரும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எப்படி ஈஸியாக வரும்ன்றதும் சொல்லிட்டேன், எப்படி படித்தா 100 மார்க்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டேன், சாரி 99 எடுக்க முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ வழி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுக்கான சோர்சஸும் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு சப்போர்ட். இந்த சேனலுக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சுன்னா இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஐ திங்க் நம்ம சேனல் 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிடுறேன். ஸோ இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸ் பற்றி இன்னும் நிறைய போடுறேன். ஸோ இந்த வீடியோ பியூர்லி நீங்கள் யாருமே 12th பப்ளிக் 2027 கஷ்டமாக தான் வரும்னு நினச்சிட்டு டிமோட்டிவேட் ஆகக்கூடாதுக்காக தான் நான் போடுறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு கான்செப்ட் வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸை பற்றி கிளியராக தெரியட்டும். பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், நம்மளால அசால்ட்டாக மார்க் வாங்கலான்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கவலையே படாதீங்க, உங்களை சென்டம் எடுக்க வேண்டியது 200 கட் ஆஃப் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப், இந்த சேனல் யாருக்கெல்லாம் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கல. தட்ஸா. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சோர்ஸஸை நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ யாரும் பயப்படாதீங்கப்பா, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம் நண்பா எல்லாருமே.
சூப்பராக படிங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் வாங்கலாம். பாய் நண்பா.